பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை உண்டு பண்ணின எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் எஸ்தர் ராஜாத்தியின் நாட்கள் காணப்பட்டது. ஆனா எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உண்ணாமல் புஷியாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. தேவனிடத்தில் கேட்டதை ராஜாவின் கட்டளையை மாற்றி போடுகிறது. ஜெபத்தின் வல்லமை அவ்வளவு பெரியது. ராஜாவின் கட்டளையை மாற்றி போட்டபடியினால் அங்கு யூதருக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்ததாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் காணப்படுதில்ல, வேதனைகள் மத்தியில நீங்க கடந்து போறீங்கல்ல. இந்த வேதனைகளை எல்லாம் எப்படி மாற்றுவது, என்ன செய்வது என்று சூழ்நிலை தெரியாம போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஆனா ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. ஜெபியுங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்து பொருத்தனை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த உங்களோட அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் எனக்கு அநேகம் உண்டு. என்ற வாழ்க்கையில இனி எல்லாம் முடிந்தது என்று எனக்கு ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்துல நான் மனிதர்களை நம்ப மாட்டேன் என்ற ஆண்டவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் போது அதுல விடுதலை கிடைக்கிறத நான் கண்டிருக்கிறேன். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்திட வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை பார்த்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நான் பெற்றிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தரமாட்டாரா? அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க விசேஷமான, நீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் சொல்லுறாரு. உங்க போராட்டத்தை பார்க்காத, கஷ்டங்களை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்க்காத, வியாதியை பார்க்காத, என்னை நோக்கி நீ அமர்ந்துரு. உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாலும் என் தகப்பனே ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரை விருந்து கொண்டாடும் நல்ல நாளுமாய் அமையட்டும். ஆண்டவரே கூட இருங்க. ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன், பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. உம்மிடத்தில் கொடுத்து அவர்கள் எவைகளை எல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் அதில் விடுதலை கொடுத்து அவர்களை உம்முடைய வழியில் நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க ஆண்டவரை அனுதினம் தேடுங்க, அவருடைய வழியில் நடவுங்க, வேதத்தை தியானியுங்க, தினமும் ஜெபியுங்க, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.